ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து நான் சொல்கிறேன். இதுலேயே உங்களுக்கு வந்து வேர்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து வெர்ஷன் 14 இங்கே கொடுத்துருப்பாங்க. வெர்ஷன் 14 வெர்ஷன் 15. ஸோ இதுலேயே வந்து உபுண்டுவோட வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாப்புல. ஸோ இந்த ரெபாசிட்டரி அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உபுண்டு பைத்தான் வந்து என்ன வேர்ஷன் வேணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிப்போடுது, அப்புறம் நோடு, யான், ரெட்டிஷ், மரியடிபி. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக தேவைப்படும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம சூடோ ஏபிடி அப்டேட், ஓகேங்களா, ஏபிடி கேட் அப்டேட் பண்ணிடணும், அப்டேட்டும் பண்ணிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்னிக் டிபிஏ வந்து நம்ம இந்த ரெபாசிட்டரி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுக்கணும். ஓகேங்களா. எல்லா பேக்கேஜஸும் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பைத்தனோட விஎன்வி, அதுக்கப்புறம் பைத்தன் வேர்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். வேர்ஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டப் டூல்ஸ், பைத்தனோட செட்டப் டூல்ஸும் பிப்பையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அந்த இதில். அதுக்கப்புறம் பிகேஜி கான்ஃபிக்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 16 தான் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. வெர்ஷன் 15 இருக்காது, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பைத்தானோட டெவ், அடுத்து மரியடிபி சர்வர். இது செக்யூர் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் MySQL டெவ்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ரெட்டிஷ் சர்வர், அடுத்து வந்து க்ரல், இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு டபிள்யூகே HTML டு PDF மட்டும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் மட்டும் நான் கீழே போகிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம் பிரேக்கேஜ் இருக்கும். இந்த சிஸ்டம் அதாவது பிரேக்கிங் சிஸ்டம் ஆகும் WS இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ அப்படி இன்ஸ்டால் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு இடையில ஒரு இது மாற்றணும். ஸோ அந்த கோடு மட்டும் நீங்கள் இங்கே நான் கொடுக்குறேன். இங்கே வெர்ஷன் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த இது. இங்கே வெர்ஷன் 15 நீங்கள் செக்யூரிட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் கேட்கும். அதாவது சூடோ MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷன் கேட்கும்போது இந்த மாதிரி ரூட் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த மட்டும் அதில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் நிறைய எழுதியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக வெர்ஷன் 16 அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த இது. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் இங்கே இருந்து எடுத்தால் போதும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த இதை மட்டும். ஓகேங்களா. இதை வந்து வெர்ஷன் 15 எடுத்துக்கோங்க. வெர்ஷன் 15 எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு சர்வர் பக்காவாக ரெடி ஆயிடும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பெஞ்சில் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. டெஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லி நான் பெஞ்ச் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்து இது பெஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பெஞ்சுன்னு இருக்கு இல்லையா, நம்ம என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராப்பி பெஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெஞ்ச் இன்ஸ்டால் இங்கே இருக்கா, பெஞ்ச் யூனிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே ஃப்ராப்பி பெஞ்சுன்றது பேர். இந்த பேருக்கு பதிலாக நம்ம என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நான் டெஸ்ட் பெஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த டெஸ்ட் பெஞ்ச் வந்து இதுதான் வந்து நம்ம இதுக்கப்புறம் இருக்க ஃபோல்டர்ஸ்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருந்து நான் கோடுன்னு கொடுக்குறேன். ஸோ அதில் கோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும். அச்சீவ்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட பேக்கப்ஸ் அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். ஆப்ஸ் பேக்கப்ஸ் எல்லாமே கான்ஃபிகோடது, என்னென்ன கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கு, ENV, லாக், சைட்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தனியாக நான் டிக் போட்டது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து பேட்ச் இருக்கும், இந்த ஃபைல் இருக்கும். ஓகேங்களா. பேசிக்கான இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபைல்ஸில் ஆப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பயோமெட்ரிக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பயோமெட்ரிக்னு இருக்கும். இது வந்து மாடியூல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக போக ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் தான் பேசிக் ஃபைல்ஸு. இந்த பெஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும். இந்த ஸ்டார்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். நான் கட் பண்ணிடுறேன். இந்த பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இதான் வந்து நம்ம பெஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைட் வந்து டிஃபால்ட்டாக போடணும். எல்லா சைட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சைட் போடணும். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா பெஞ்சு நியூ சைட் அப்படின்னு சொல்லிட்டு சைட் நேம் என்ன வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அந்த பேர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் போய் கொடுத்துடணும்.
ஸோ அதுக்கான மெத்தட்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. இங்க கிரியேட் சைட்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இதுக்குள்ள யூஆர்எல்ல போனீங்கன்னா, இங்க கிரியேட் சைட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அது இன்ஸ்டால் அது அது நீங்க போடும்போதே ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நீங்க சைட்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். அதோட ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க நீங்களா தனியா ஒரு ஆப் போடணும் அப்படின்னா, இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இந்த இந்த வெப்சைட்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன தேவை, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல நானும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோஸா நான் இங்க இதுல இருந்து அப்டேட் பண்றேன். இந்த ஃப்ராப்பி சம்மந்தப்பட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். பேசிக்கா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் தனியா ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன்.